ஹலோ காய்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? எனக்கு தெரியும் நேற்று எதுவுமே பண்ண முடியல. நான் இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை வச்சுருக்கேன். ரியல் நடந்த இன்சிடென்ட் கதையாக சொல்கிறேன். நேற்று மத்தியானம் இன்டர்நெட் போயிடுச்சு. என்னடா இன்டர்நெட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி, இன்றைக்கி மிட் நைட் தான் எக்ஸ்பைரி. நேற்றுலேருந்து இன்டர்நெட் கட் ஆகிடுச்சு. ஒரு ஃபைபர் கட் ஆகிடுச்சா போய் பார்க்குறேன். இல்லை இன்டர்நெட் ஆக்சஸ் வருதானா இன்டர்நெட் ஆக்சஸ் வரல. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோடய அக்கௌண்ட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னோடய பிளானோட கேப், அப்பர் கேப்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி என்னோடய ஃபேர் யூஸ் பாலிசியோட கேப் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு 5000 GB பர் மந்த்னு எனக்கு ஒரு அலோகேஷன் இருக்குன்னா, அந்த 5000 GB முடிஞ்சிருச்சுன்னா, காலாவதி ஆயிடுச்சுன்னா அதோட அதுக்கு மேலே பிளான் இருக்குது, ஸ்பீடு கம்மியாகும். பட் எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. என்னடா அது அவ்வளோ யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து பார்க்குறேன். ஒரு நம்ம நார்மலாக படம் பார்க்குறோம், ஸ்ட்ரீம் பண்ணுறோம் அப்படின்னாலும் பெரும்பாலும் டவுன்லோட் தான் அதிகமாக இருக்கும், அப்லோட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்னோடய யூசேஜ், டேட்டா யூசேஜ் எடுத்து பார்த்தா 60% எனக்கு வந்து சர்வர்லேருந்து எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. பட் 40% நான் வந்து சர்வருக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் சேனல் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி போட்டு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே ஒரு 40% நான் கன்சியூம் பண்ணிட்டதில் 40% நான் வந்து அப்லோட் மட்டுமே பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பி, வெரி ஹாப்பி திங். பட் நான் நேற்று ஒர்க் பண்ணுறதுக்கு எதுவுமே டேட்டா இல்லையே, என்னடா பண்ணுறது யோசிச்சு ரீசார்ஜ் பண்ணேன். ரீசார்ஜ் பண்ணுறப்ப நல்ல ஆஃபர், நல்ல பிளான்லாம் போட்டு, ஓகே ஒரு இவ்வளோ லம்பாக ரீசார்ஜ் பண்ணால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்லாம் ஃப்ரீ இன்டர்நெட் தருவாங்கன்னு சொல்லிட்டு அதுமாதிரி லம்பாக ஆர்டர் பண்ணி போட்டேன். அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இம்மிடியேட்டாக ஆஃப்டர் எக்ஸ்பீரியான்னு. நானே நினச்சேன் ஆல்ரெடி நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதெல்லாம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ பர்சே ஆஃப்டர் எக்ஸ்பைரினா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ அது கிக்கின் ஆகும்னு நினச்சி ஆஃப்டர் எக்ஸ்பைரியிலே வச்சு எல்லாத்தையும் போட்டு முடிச்சு பேமெண்ட்லாம் முடிச்சிட்டேன். ரெஃபரன்ஸ்லாம் ஐடி வந்துடுச்சு, அமௌண்ட் ஹஸ் பின் பெய்ட் வச்சு எல்லாம் வந்துச்சு. இன்டர்நெட் மட்டும் வரல. நான் வரணும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்து என்னடா இன்னும் வரும்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர்க்கெலாம் ஃபோன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, இல்லை சார் ஆஃப்டர் எக்ஸ்பைரினா உங்கள் வேலிடிட்டி இருக்கிற வரைக்குமே அது இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 30 days வேலிடிட்டி உள்ள 5 GB பிளான் போடுறேன் அப்படின்னா 5 GB பிளான் முடிஞ்சிட்டாலே அந்த பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே அந்த பிளான் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஆட் ஆனால் கொஞ்சம் டேட்டா போடுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, 5 GB தீர்ந்தாலும் அந்த 30 days முடிஞ்சால் மட்டும்தான் புது பிளான் வந்து கிக்கின் ஆகுன்றாங்க. நான் நினச்சிட்டேன் 5 GB முடிஞ்சுதா, இப்போ நம்ம வந்து இப்போ 2 GB பர் டே நமக்கு ஒரு டெய்லி லிமிட் இருக்குன்னா அது முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அடிஷ்னலாக இருக்க ஜிபி கிக்கின் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் சேட்லி அப்படி இல்லை. இங்கே கொஞ்சம் நியூஆன்சஸ்லாம் இருக்குது. ஃபைன், அண்டர்ஸ்டுட். ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பாலிசி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் என்ன இன்டர்நெட் ஆக்சஸ் கூட வரல, கொஞ்சம் கம்மியான ஒரு டேட்டா வச்சு இருக்கணுமே, மினிமம் கேரண்டீடு டேட்டா இருக்கணுமே, 5 MB/s மினிமம் டேட்டா அவங்க ப்ரொவைட் பண்ணணும். ஆஃப்டர் ஃபேர் யூஸ் பாலிசி உங்களுக்கு ஸ்பீட் தான் கம்மி பண்ணுமே தவிர என் கம்ப்ளீட்டாக இன்டர்நெட் ஆக்சஸ் கட் பண்ண முடியாது. அதை ஃபோன் பண்ணி பேசி நாங்கள் செக் பண்ணி நான் ஒன்று அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து நேற்று ஃபுல்லாக அந்த ஒரு இதுலேயே போயிடுச்சு. கட் பண்ணால் இன்றைக்கி உங்களை மட்டும் நான் நிற்கிறேன். அஃப்கோர்ஸ் மும்பை சப்போர்ட்டர்னால ப்ளூ கலர் சட்டை, பட் ஸ்டில் ஒரு தரமான சம்பவம். மேட்ச் லோடிங் கொடுங்க, என் வாழ்க்கையில் ஒரு நல்ல சம்பவம், என்னை வச்சு செஞ்ச சம்பவம் இதுதான். அதனால தான் என்னால் டைமுக்கு பண்ண முடியல. இந்த கதையை கேட்டு நீங்கள் எல்லோரும் என்னை புரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் உங்கள் ஆதரவு தருமாறு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தணும், அண்ட் சப்போர்ட் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தணும். எல்லோரும் வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேறீங்க. எல்லா யூடியூப் சேனல்லையும் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் பிடிச்சா நாங்களே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோமா நினச்சிருக்கேன் ஆடியன்ஸாக. ஆனால் ஒரு ஒரு வீடியோ கண்டென்ட் க்ரியேட்டராக வந்ததுக்கப்புறம் தான் புரியுது, நம்ம மக்களுக்கு உண்மையாலுமே அது தெரியலை. ஒரு சில பேருக்கு சொன்னால் தான் இப்படி ஒன்று பண்ணணுமாங்கிறதே தெரியுது. மற்றவங்களாம் பார்க்குறாங்க போகிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்படிலாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு சில பேர் சுயமாக யோசிக்க ஆரம்பித்து ஓகே நமக்கு இது வேணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு போய் சேருது. இல்லைனா அந்த லைட் ஆஃப் கோடு இல்லைன்னா அவங்கவுங்க வேலையை அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது எதனால் அதை அட்வொகேட் பண்ணுறாங்க, ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒய் ஆர் தே பீயிங் ஸோ வோக்கல் அபவுட் திஸ் டு சப்ஸ்கிரைப் தேர் ஆடியன்ஸஸ்னால் அதுக்கு இதுதான் காரணம். 98% பார்க்குறீங்க. என்னோட இது வரைக்கும் நான் சேனல் வச்சு ஐ திங்க் ஒரு 2,50,000 மேலே வியூஸ் போயிருக்கு. 98% பார்க்குறாங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறாங்க. இந்த 2,50,000 ஆளே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருந்தாலே இந்நேரம் இந்த சப்ஸ்கிரிப்ஷனு கவுண்ட் ஏறி இருக்கும், வாட்சஸு கவுண்ட் ஏறி இருக்கும், இந்நேரம் நான் மானிட்டைஸே பண்ணியிருப்பேன். பட் ஓகே, இதெல்லாம் ஒரு கிரியேட்டரோட மனக்குமுறல்கள். நம்ம இன்றைக்கி அதை பற்றி நான் பார்க்க வந்தோம்னா கிடையாது. நாம் இன்றைக்கி மும்பை மேட்சை பற்றி பார்க்க வந்திருக்கோம்.
நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம் எனக்கு மும்பை மேட்ச்னு. ஆக்சுவலி எலிமினேட்டர் முடிஞ்சு இன்றைக்கி குவாலிஃபயர் டு அந்த மும்பை மேட்ச் பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ எலிமினேட்டரோட ஸ்கோர் கார்டு என்ன, அதுக்கு சுற்றி இருக்க மீம்ஸ் என்ன, இன்றைக்கி மும்பை தப்பிச்சிடணும், ஃபைனல்ஸில் போய் மும்பை ஆர்சிபியை பொழக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. சப்போஸ் இன்றைக்கே மும்பை மண்ணக்க விட்டானா அப்போ மும்பையை வச்சு ஒரு ஹைப் ஏற்றிருக்கோம்ல, அந்த மீம்ஸ்லாம் எப்போயா பார்த்து அதை எல்லாத்தையும் மில்க் பண்ணிடணுங்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். மும்பை ஹியர் வி கம். இதுதான் அந்த ஸ்கோர் கார்டு. ஜிடியாக போட்டு பொழந்துட்டாங்க. ஆக்சுவலி ஜிடி ஃபேன்ஸ் 2 பேர் அழுததாக சொன்னாங்க. ஸ்டேடியமில் பார்த்தவங்க கமெண்டேட்டர் சொன்னாங்க 2-3 பேர் ரொம்ப ஹார்ட் பிரேக் அழுதுருக்காங்க. ஸோ அப்போ அந்தளவுக்கு அவங்க ரூட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுது அப்படின்னு. ஸோ இட் வாஸ் அ வெரி டஃப் மேட்ச். பட் அகெயின் மும்பை தான் அதாங்க, தே ஆர் ஹார்ட் பிரேக்கர்ஸ் ஆஃப் ஐபிஎல் நான் சொல்லுவேன். எல்லாரோட ஹார்ட்டையும் உடைக்கிறது அவங்க வேலையே. ஸ்கோர் கார்டு காட்டுறேன் பாருங்க. தலைவன் நேற்று ரோஹித் பிச்சு பரட்டி எடுத்துட்டாப்புல. 81 for 50, 9 4, 4 6, ஸ்ட்ரைக் ரேட் 162. 81 for 50 நல்ல ஸ்கோரு. இதை மும்பை இந்தியன்ஸே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு 15-20 வருவான் அடுத்த பேட்ஸ்மேனை நம்பி இருப்போம் தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் ரோஹித் தான் நேற்று மொத்த சேஸில் பிளே ஆஃப்ஸ் நான் தான்டா அப்படின்னு போட்டு சொறி வச்சிருக்காப்புல. இதிலே அடிச்சிட்டாரு. குவாலிஃபைஸ் 2 ஃபைனலில் அடிப்பாரான்னு லைட்டாக சந்தேகம் வருது. பட் அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படலாம். பேர்ஸ்டோ பிதாமகன் 47 for 22, 4 4, 3 6, ஸ்ட்ரைக் ரேட் 200. குட். சூரியகுமார் யாதவ் போல்டு பை சாய் கிஷோர், கேட் பை வாஷிங்டன் சுந்தர். ஏன் தலைவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, இப்போலாம் பேட்லேயே பட மாட்டேங்குது. ஸ்கைக்கு 33 for 20, 1 for 3, 1 4, 2 6. ஐ திங்க் கன்வர்ஷன் நினைக்கிறேன். ஸ்கை இஸ் த லிமிட் சொல்லி தலைவனுக்கு இப்போ பேட்டே வர மாட்டேங்குது. கை விட்டு வீசவே மாட்டுறாப்புல. திலக் வர்மா 25 for 11, 3 6, ஸ்ட்ரைக் ரேட் குட்டு. ஹர்திக் பாண்டியா நாட் அவுட் 22 for 9. தலைவன் தனி ரகண்டா. நீ சிரிச்சல ஆர்சிபி உனக்காக தானே ஹர்திக் பாண்டியா வந்துக்கிட்டே இருக்கான். உண்மையாகவே சொல்கிறேன் கைஸ். பஞ்சாப் கூட நான் நினச்சிட்டு இருந்தேன் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வின் பண்ணுறாங்க, வின் பண்ணலாமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரிவெஞ்ச் இஸ் பெஸ்ட் சர்வ்ட் கோல்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஆற விட்டு அமர விட்டு அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் டைமில் கழுத்துலேயே போடுறது ஒன்று இருக்குல்ல, அதுதான் இப்போ மும்பை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நம்ம ஆர்சிபி விராட் கோலி அவர்கள் நம்ம சிஎஸ்கே மட்டும் ஸ்லெச் பண்ணல, மும்பை ஜெயிச்சப்பையும் ஓவராக ஸ்லெச் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் கத்தி இருந்திருக்காப்புல. டக்கோட்டை காமிக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியாவும் ரோஹித் சர்மாவும் அப்படியே உட்காந்து பேனை பார்த்துன்னு இருக்காங்க. ஹார்ட் ப்ரோக்கனாக 4 குறிச்சிக்கிற நோட்டில் எழுதிக்கிறேன்னு குறித்து வச்சுக்கிட்டாங்க. வச்சு அப்புறம் வந்தது தான் கம்பேக். மும்பை இந்தியன்ஸ் போட்டு பொல அம்புட்டு பொரியும் தூக்கி போட்டு சொருவிட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ அடுத்தது இவனுங்க ஆர்சிபி ஜஸ்ட்டு இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, குவாலிஃபயர் ஒன்றில் பஞ்சாப் ரொம்ப கேவலமாக ஆனதால் டக்குன்னு ஃபைனல்ஸில் ஸ்லாட்டை பிடிச்சிட்டாங்க. பஞ்சாப் மட்டும் அடித்து ஃபைனல் ஸ்லாட்டை பிடிச்சிருந்தா இவனுங்க குவாலிஃபயர் 2லேயே ஆர்சிபியை போட்டு உதச்சிட்டு போயிருக்கலாம். பஞ்சாப்பு ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடுச்சு. ஏன்னு தெரியல, யாருக்குமே அப்படியே டோட்டல் டாப் ஆர்டர் பேட்டிங்கும் கொலாப்ஸ். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் அப்போ பஞ்சாப் சப்போர்ட் பண்ணலான்னு போனால் சிஎஸ்கே கர்ஸ் மாதிரி பஞ்சாப் பேட்டர்ஸ்க்கு பேட்டிங் ஆடவே மறந்துடுச்சு, பேட்டிங் ஆடவே மறந்துடுச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. சிஎஸ்கே மேட்ச் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், என்ன பஞ்சாப் சிஎஸ்கே மாதிரி ஆடுறங்கிற மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அதுதான் நடந்துச்சு ஆக்சுவலி. ஸோ கமிங் பேக் டு திஸ் டோர்னமெண்ட், இந்த மேட்ச்சுக்கு பார்த்தோன்னா ஹர்திக் பாண்டியா 22 for 9, 3 6, ஸ்ட்ரைக் ரேட் 244. தலைவா நீ இதே ஃபார்ம்லேயே போ, பஞ்சாப் கூட கப் அடிக்குதோ இல்லையோ, நீ ஆர்சிபியை பொழந்து உன் ரிவெஞ்சு நீ எடு. ஓகே. நமன்திர் 9 for 6, சாண்ட்னர் 2, 0 for 2, ஃபைன். யாரெல்லாம் விக்கெட் எடுத்திருக்கா, சிராஜ் 1 விக்கெட்டு, பிரஷித் 2 விக்கெட்டு, சாய் கிஷோர் 2 விக்கெட்டு. பட் ஆனால் அதெல்லாம் பொழந்துருக்காங்கண்ணா. குஜராத் டைட்டன்ஸ் சாய் சுதர்ஷன் 80 for 49. அப்பா 4 4, 1 6 நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காப்புல. அங்கே என்ன ரோஹித் புல் ஆஃப் பண்ணாரோ அதை அழகாக சாய் சுதர்ஷனும் பண்ணி முடிச்சிட்டாப்புல. அப்படி ஏன் கிளிக் ஆகலைன்னா சுப்மன் கில்லு ஒர்க் ஆகலை. எல்பிடபிள்யூ பை போல்ட்டு 1 for 2 முடிஞ்சுது. குசல் மெண்டிஸ் 20 for 10, 1 4, 2 6, ஸ்ட்ரைக் ரேட் 200. வாஷிங்டன் சுந்தர் 48 for 24. வாவ், வாஷிங்டன் சுந்தர் நீங்களா? உங்களை போய் சிஎஸ்கே எடுக்காமல் போச்சு, எடுத்த போய் யூஸ் பண்ணலையே. 48 for 24, 5 4, 3 6, ஸ்ட்ரைக் ரேட் 200. ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்ட் 24 for 15, 4 4, 160. ராகுல் திவாட்டியா நாட் அவுட் 16 for 11, 1 4, 1 6. ஷாருக் கான் 13 for 7, ஒரே ஒரு 6. ஓகே. பேட்ஸ்மேன்ஸ் மெயினாக அவுட் ஆயிட்டாங்கனால அடிக்கிறதுக்கு பவரே இல்லாமல் ஆயிடுச்சு. அடிக்கிறவங்க இன்டர்னோடு தான் ஆடிருக்காங்க. பட் ஆனால் ஸ்டில் பத்தலை. ரஷீத் கான் 2. ஓகே. விக்கெட்ஸ் ட்ரெண்ட் போல்ட் 2,
ஜஸ்பீர் பும்ரா 1, ரிச்சர்ட் கிளீசன் 1, மிச்சல் சாட்னர் 1, அஸ்வினி குமார் 1. சரியான சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த 3.3 3.3 போட்டிருக்கு பவுலர்ஸ்க்கு. ஓகே, இதுதான் ஓவரால் ஸ்கோர் கார்டு. இதுதான் இந்த ஒரு மேட்ச், இந்த ஒரு வீடியோ நான் பண்ணதே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ குவாலிஃபயர் 2 இட்ஸ் பஞ்சாப் விசஸ் எம்ஐ. யார் ஜெயிச்சாலும் சரி போய் பழக்க போகிறது ஆர்சிபி, அவ்வளோதான். ஸோ ஐம் ஹாப்பி. அதோட இது போதுமானது. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் பண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் நான் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் த ஒன் வே கேன் சப்போர்ட் எனி அப்கமிங் யூடியூபர்ஸ் லைக் மீ. இன்னொரு நல்ல கண்டோட உங்களை சந்திக்கிறேன். டேக் அப். சி யூ ஆல். பீஸ் அவுட்.